கொஞ்சமா பிள்ளை வாய அளவு கடந்து திறக்கக்கூடாது. பொன்னாடு போற்றும் நாட்டு மன்னவா, தங்கள் அன்பார்ந்த காவலன் சிரம் தாழ்த்து வணங்குகிறேன். இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி? கழுத்தும் மாலையுமாக கடைசி வரை அலை கடவுள். நானு மாலையோட அலைஞ்சு நடக்கும். ஏன்னா நான் பெரிய ஆண்டு ஒரு பூச்சி கூட்டுக்கிற பண்ணி மாலையோட அலைஞ்சு நடக்கிறேன். கோயிலாண்டைக்கு போய் என்னை வெட்டவே கூடாது. குத்தணும். அதுக்கு தான் ஏற்பாடு. ரொம்ப சிரிச்சு நடப்பேன். இப்படித்தான் இருக்க வேண்டும். எதற்காக என்று ஏன் சொல்ல தெரியுமா? நெடுநீர் மறதி மடி துயில் இவை நான்கும் கெடுநீராக நேரம் கடத்துவதை மறந்து சோம்பல் தூக்கம் இவை நான்கையும் எவன் கடை பிடித்து வைத்திருக்கிறான் அவன் கடைசி வரை கடை சேரவே செய்யாது. அதை விடுத்து எதை அடுத்து அழைத்த பொருளுக்கு நீ எனவே உன்னை மனமாற வாழ்த்துகிறேன். நமது நாட்டினுடைய பேர் தெரியுமா? இரண்டும் கிடையாது. நமது நாட்டினுடைய பேர் தெரியுமா? அமராபுரி. கிழங்கு பானிபூரின்னு வைக்கத்தானே வைக்க கூடாது. பசங்க வாரி முடுனா அமராபுரி என்று சொல்லுவார்கள். இந்த பூனை ஏற்றி போற வண்டி ஊர்தி கருப்பு கலர் ஆம்புலன்ஸ் அதானே அது ஊர்தி. அமரர் ஊர்தி என்று சொல்லுவார்கள். இது அமராபுரி. அமரர்கள் என்றால் என்ன சுவாமி? அமரர்கள் என்றால் மரணமே இல்லாதவர்கள். அப்படி என்றால் தேவர்களுக்கு மரணம் என்பதே இருக்காது. மரணம் என்பதே கிடையாது. காரணம் அவர்கள் அமிர்தம் பருகியவர்கள். அமிர்தம் என்றால் என்ன? கிடைத்ததால் கிடைத்தது. கிடைச்சாங்கடா யாரு சட்டியில போட்டு பாட்டி சட்டியில் ஐயோ பொட்டுன்னு ஓட்டு பார்க்கடலை பாண்டமாக்கி மத்திரகிரி மலையை மத்தாக நிறுத்தி ஆதி சேஷுடைய வாசியை கயிறாக கொண்டு சந்திரனை தரியாக்கி 33 கோடி தேவர்கள் ஒரு புறம் 66 கோடி அசுரமங்கள் ஒரு புறம் நின்று கிடைத்ததால் கடைசியாக கிடைத்ததுதான் பார்க்கடல் கடைய பொழுது கடைசியாக கிடைத்தது அமிர்தம். முதலாக கிடைத்தது என்ன? ஆலகால விஷம். விஷம் ஆலகால விஷம் என்றால் என்ன? ஆலம் என்றால் கடல் என்று பொருள். அப்படி கடலிலே தோன்றிய நஞ்சும் காலம் என்றால் பாம்பு என்று. அப்படி பம்பு இல்லை, பாம்பு காலம் போடும். பாம்புக்கு கால் இல்லாததால் பம்பு என்பது. அப்படி பாம்பு என்று சொல்லக்கூடிய காலம் என்று சொல்லக்கூடிய பாம்பு கக்கிய நஞ்சும் இரண்டும் ஒன்றாக கலந்துதான் ஆலகால விஷம் என்று சொல்லுவாங்க. அந்த ஆலகால விஷத்தை என்ன செய்தார்கள்? மூன்றாக பகிர்ந்தார். 3 பாகம். ஒரு பாகத்தை சிவனிடம் தந்தார்கள். சிவன் கொண்டு சென்றார். பார்வதா தேவியின் ஒப்புதலுக்கு இணங்கி நஞ்சை உண்டார். சிவபெருமான் நஞ்சு உண்டா. பார்வதா தேவி தனது கணவனுக்கு ஆபத்து நேரும் என கருதி என்ன செய்தார்கள் தெரியுமா? சிவனுடைய கண்டத்தை அப்படி சிவனுடைய கண்டத்தை இருக்க பிடித்துக் கொண்ட கணக்கிறார். அந்த நஞ்சாண்டு சிவனுடைய கண்டத்தில் நின்றார். எனவே சிவனுக்கு நீலகண்டன் அப்படி சிவபெருமான் நஞ்சை உண்ட காரணத்தினால் சிவனுக்கு நீலகண்டன் நிர்மலன் ஆலகாலம் உண்ட
கண்டவன் சபா என்ற பெயர் வந்தது. ஆழமுண்ட நீலகண்டன். ஆமா. அடுத்து ஒரு பாகத்தை இரண்டாவது பாகத்தை வைகுந்த வாசனிடம் ஒப்படைத்தார்கள். ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே ஆமா. அவர் என்ன செய்தார் தெரியுமா? தனது உடலெல்லாம் பூசிக்கொண்டார். பூசிக்கொண்டார். எனவே அவரது உடல் நீல நிறமாக மாறியது. எனவே அவருக்கு என்ன பேர் தெரியுமா? நீல மேக சியாமள அடுத்து ஒரு பாகத்தை மூன்றாவது பாகத்தை பிரம்மனிடம் ஒப்படைத்தார். பிரம்ம தேவனிடத்தில் பிரம்மன் என்ன செய்தார் தெரியுமா? படைப்பு தொழிலில் ஈடுபடுத்தினார். பிரம்மதேவன் ஆமா. படைப்பு தொழில். அதனால் தான் உயிரினங்களுக்கு பொறாமை வஞ்சகம் என்று சொல்லக்கூடிய தீய குணம் ஏற்பட்டது. உண்ணாமை, பொறாமை. ஒரு மனிதனுக்கு எல்லா மச்சும் இருக்கலாம், ஆனா பொறாமை மட்டும் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? பொறாமை இதை திருப்பி போட்டு படிக்கும். நீயே சொல்லு. பொறாமை மயிரா போ. ஒரு மனிதனுக்கு பொறாமை இருந்தா அவன் வாழ்க்கையில மயிரா போயிடுவானா? ஏன் அவ்வளவு அதை கேவலமா சொல்றாங்க? மயிர பொசுக்கனா என்ன மிச்சம்? எதுவுமே மிஞ்சாது. அடுத்த மேல பொறாமை வச்சா வாழ்க்கையில எதுவுமே மிஞ்சாது. அதனால்தான் பொறாமை என்று சொல்லக்கூடிய தீய குணம் ஏற்படவே கூடாது. அதன் பிறகு பார்க்கடலை கடைகின்ற தடத்தில் கற்பக விருட்சம், காமதேனு, ஐராவதம், சங்கநிதி, மதுமநிதி என்ற சகல நிதிகளும் தோன்றியது. அதன் பிறகு இந்திராணி தோன்றினாள். யார்? இந்த ஊரு ராணியா? இந்த ஊரு ராணியா? இந்து என்றால் நிலவு என்று பொருள். அப்படி நிலவு போன்ற குளிர்ச்சி பொருந்திய அழகிய முகம் கொண்டவள் என்று மனைவி இந்திராணி என்று சொல்லப்படும். ராணி என்றால் தலைவி என்று. அப்படி இந்திராணி எனக்கு மனம் முடித்து வைத்தார். எனது மனைவி இந்திராணி. அதன் பிறகு மார்கழி லட்சுமி தோன்றினாள். இல்லடா, வைகுந்த வாசனுக்கு ஒப்படைத்தார்கள். அதன் பிறகு ஏண்டா அந்த வைகுந்த வாசுடைய அருளின் காரணத்தினால் நான் அமர்ந்திருக்க சிம்மாசனம், அது எப்படிப்பட்ட சிம்மாசனம் தெரியுமா? அது பிளாஸ்டிக்கால் ஆனது. பிளாஸ்டிக்கே. அந்த சிம்மாசனுடைய பேர் தெரியுமா? சுதர்மை. சுதர்மை என்று சொல்லப்படும். அது எப்படிப்பட்ட தெரியுமா? 60 அடி நீளம், 40 அடி அகலம், 20 அடி உயரம். அப்படிப்பட்ட அரிய சிம்மாசனத்தில் அமர்ந்து தேவர்களுக்கு தலைவனாக விளங்கி வருகிறேன். ஆமா, தேவர்களுக்கு தலைவனாக விளங்க வேண்டும் என்றால் சும்மா இல்லை, 100 அஸ்வமேத யாகம் செய்திருக்கிறேன். அஸ்வமேத யாகம் என்றால் என்ன? அஸ்வம் என்றால் குதிரை என்று பொருள். அந்த குதிரையுடைய கழுத்திலே மாலையை போட்டு வெளியே அனுப்புவார்கள். அதை வெல்ல வேண்டும் என்றால் எதிர்ப்பவரும் உரம் கொண்டவராக இருக்க வேண்டும். அப்படி எவருமே வரமாட்டார். இந்திரனுடைய குதிரை என்றால் அஸ்வம், யாரும் பிடித்து கட்ட மாட்டார்கள். அப்படி யாகம் செய்தவன் 100 அஸ்வமேத யாகம். அப்படி இந்திர பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். தக்க என்றால் தகுந்த என்று பொருள். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். சரி, இப்பொழுது சபை கூடிவிட்டது. அடுத்து என்ன? சுபோஜயம். குன்றெல்லாம் நின்றாடும் குமரனுடைய அருள் பொங்கும் இந்த வந்தவாசி மாநகராட்சியை கட்டி காக்கக்கூடிய அம்மனுடைய திருப்பெயரினால் கொண்டாடப்பட்ட சொர்ண காணிக்கை சுபோஜயம். இன்னும் தலைவர், மணியம், கர்ணம், கர்ணீகம், நாட்டாண்மை, விருதனம், அசேஷம், இன்னும் விழா குழுவினர், ஆன்மீக செம்மல்கள், கலை அன்பர்கள், இன்னும் கிராம மக்கள் சார்பாக இப்பொழுது மக்கள் எல்லாம் நம்மை பார்த்து கண்டுகளித்து அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் இம்மாபெரும் திருவிழாவை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் ராமமூர்த்தி ஐயாவுடைய கருணையின் காரணத்தினால், அவர் ஏற்பாட்டின் காரணத்தினால் நமது கலைதேவி நாடகம் என்றும் சிறப்பாக நடந்திருக்கிறது. எனவே அன்னார்களுக்கு நமது கலைதேவி நாடகம் என்றின் சார்பாக நன்றி வணக்கத்தையும். அது மட்டும் இல்லாமல் இந்த நல்லதொரு நேரத்திலே அன்பு உள்ளம் கொண்ட ஈமொச்சான் ஐயா பாராட்டி ஒன்றுமே கொடுக்கவில்லை. நன்றி வணக்கம். சும்மா
அடிக்காச்சு என்ன எனது பங்காளி போச்சா ஐயா, தேவசபை கூறிவிட்டது. நடக்க வேண்டியது என்ன? நாட்டியம் நாட்டியம். கொண்டு வா மகனே.